ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் பைக், ஏசி, டிவி, சிமெண்ட் உள்ளிட்டவற்றின் வரி விகிதம் 28% 18% குறைகிறது. இதன் மூலம் பொதுமக்களின் வாங்கும் திறன் கணிசமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் வியாபாரிகளும் ஆர்வத்துடன் விற்பனையை எதிர்நோக்கியுள்ளனர். ஒரு 10% குறையும் போது ஒரு 10,000 ரூபா மினிமம் 1 லட்சம் வண்டிக்கு குறையும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் சாதாரண மக்களுக்கு வண்டி வாங்குறதுங்கிறது ஒரு 10,000 ரூபா குறையும் போது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாதாரண ஒரு டெய்லி வேஜஸில் போயிட்டுருக்கவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டு. கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்க தான் செஞ்சது. ஆனால் விலை ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இது பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் விலை கம்மியானதுனால, ஜிஎஸ்டி கம்மியானதுனால பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு 1.5 டன் ஏசி 40 ரூபா வருது அப்படின்னா ஒரு 32 ரூபா அந்த மாதிரி வரும். சில லட்சங்கள் அளவுக்கு சிமெண்ட் தேவைப்படுது. அதனால் அந்த மக்கள் 28% 18% ஆக்கிறதுனால ஒரு மூட்டைக்கு 300 ரூபா மூட்டைக்கு ஒரு 30 ரூபா வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இனிமேல் எல்லாருமே அது ஒரு சேவிங்ஸ் ஆகும். மக்களுக்கு வீடு கட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சேவிங்ஸ் ஆகும். இதனால் மக்கள் அனைவரும் பயன்படுவாங்க. வீடு கட்டுறவங்க, பொறியாளர்கள், கட்டிட கான்ட்ராக்டர்கள் அனைவரும் வீட்டை குறைச்சி வைப்பாங்க. ஒரு பில்டிங் 10 லட்ச ரூபா ஆகுதுன்னா இப்போ ஒரு 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா குறையும். 2% குறைஞ்சிருக்கிறது நடுத்தர மக்களுக்கு, நடுத்தரத்துக்கு கீழே இருக்க மக்களுக்கு, வீடு கட்டுற மக்களுக்கு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 25 30 ரூபா வரைக்கும் ஒரு மூட்டை குறையும். அது செப்டம்பர் 22 சொல்லியிருக்கிறதுனால அடுத்தடுத்து ஒரு 5 நாள் 1 மாதம் அப்புறம் தான் அதோட நிலவரம் என்னன்னு தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.